அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. கடவுள்ன்றது தனக்குள்ளே இருக்குது. தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா கடவுளை யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நான் சொல்கிற உங்களுக்கெல்லாம் அறிவுரைகள். முதல்ல உங்களை தேடுங்க, நீங்கள் தெரிஞ்சுங்க. உங்களை தெரிஞ்சுக்கினீங்கன்னா கடவுள் தானாக தெரிஞ்சிடும். கடவுள் மேலே நம்பிக்கையோடு இருங்க. எப்பவுமே துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும், இன்பம் வரும்போது கடவுளை ஆதரிக்கிறது, துன்பம் வரும்போது கடவுளை திட்டுறது, அது மாதிரியான செயல்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இது ரெண்டுக்கும் காரணமே நம்ம செயல்கள் தான், நம்ம முன் செய்த வினைகள் தான், நம்ம முன் செய்த பாவங்கள் தான். அதனால தான் இந்த துன்பமும் இன்பமும் வருது. ஆனால் கடவுள் நமக்கு துன்பத்தையும் கொடுக்கறதில்லை, இன்பத்தையும் கொடுக்கறதில்லை. அப்படிப்பட்ட கடவுளை மனசார வழிபடுங்க, வணங்குங்க. அது ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். அந்த வழியில் பயணம் பண்ணுங்க. அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன், இவ்வளோ பண்ணின்னு இருக்கிறேன். அதை கேட்டு நீங்கள் செய்யுங்க. ஒரு பாடம் வாங்கினீங்கன்னா 5 மாதம் கேட்போம். 5 மாதத்துக்குள்ளே தான் உடல் உஷ்ணம் ஏறும், உடல் சீதபேதி ஆகிடும், காது வயிறு ஒம்பி போய்டும், நெஞ்செல்லாம் புண்ணாயிடும், வாயெல்லாம் புண்ணாயிடும், கண்ணெல்லாம் தண்ணி கொட்டும், எரிச்சல் எடுக்கும். இதையெல்லாம் சீராகிறதுக்கு 5 மாதம். 5 மாதம் ஆன பிறகு தான் நீங்கள் அந்த பாடத்தை, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது ரொட்டைனாக வரும். அது வரைக்கும் அந்த உயிர் உள்ளே நேராக வரவே வராது, போய் வராது. இதெல்லாம் சொன்னான், ஏற்றி இறக்கி இருக்காலும் போரிட்டு காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதுக்கும் புரியது. இதை நல்லா ஏற்றி இறக்குனீங்கன்னா யமன்ற பேச்சே எதுவும் இல்லை. யமனை எட்டு ஒதுக்கிற வழி இது. அப்படிப்பட்ட பாடம். ஏன்னா யமம் பிடிக்கிறது எவ்வளவும் உயிரை பிடிக்க முடியாது. இது முதல்ல நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உயிரை பிடிச்சிட்டான் உடலை பிடிச்சிடுவான், உடல் விழுந்துடும், உயிர் வெளியே போயிடும். அதனால் யமனால் உயிரை பிடிக்க முடியாது. யமனால் உயிரை பிடிச்சா அது சிவத்தை பிடிச்சா மாதிரி. உயிர்ன்றதே நமக்கு சிவம். யமன் அந்த சிவத்தை பிடிக்க முடியாது, உடலை தான் பிடிக்க முடியும். அப்போ உடல் தான் விழும், உடல் தான் சாகும், உயிர் சாகாது. அப்படிப்பட்ட சாகாத உயிரை நம்ம பிடிக்கணும். இளமையாக இருந்தால் அதுக்கு பேர் ஜீவன், அது முதுமையானால் அதுக்கு பேர் சிவம். அப்போது அந்த இளமையாகிற உயிரை முதுமையாக ஆக்கணும், அதுக்கு பேர் சிவம். அப்போ நீயும் கடவுளாகலாம். அதனால தான் சொன்ன மனிதனும் கடவுளாகலாம். இதெல்லாம் நமக்கு சரியாக புரிஞ்சிக்காமையே நம்ம எதையோ அதை அரைஞ்சாரம் சரியாக தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்கிற தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த மாதிரி பழகுங்க, அது மாதிரி பாடம் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் மன தைரியம். அதை விட தைரியம் வேறு எந்த வழிபாட்டிலையும் வராது. 1000 வழிபாடு பண்ணாது அது நிமிஷத்தோடு சரி. இது ஒன்று தான் கடைசி வரைக்கும். கணவனே செத்து கண்டாலும் துக்கம் வராது, தாயே செத்து கண்டாலும் துக்கம் வராது. இறந்துட்டாங்க, ஆனால் எது இறந்ததுன்னு புரிய ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னே புரியாது. ஐயோ இறந்துட்டார், செத்துட்டார், என்ன செத்து போச்சு, உயிர் போயிடுச்சு. உயிர் எங்கே போச்சு? எங்கேயுமே போகாது, அது இருக்கிற இடத்துல தான் இருந்தது. அப்போது இந்த உடலை விட்டு உயிர் கழண்டுதுன்னா இன்னொரு உடலை எடுத்துன்னு போயிடும். அப்போ உடல் அழியுது, உயிர் அழியுது, உடல் அழியுது. ஆனால் நம்ம முன்னாடி என்ன நினச்சோம், உயிர் அழிஞ்சு போகுதுன்னு நினச்சோம். அதனால் பயம் வந்தது. இப்போ உயிர் அழியலைன்னு நினைக்கிறோம், அப்போ பயம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் உயிர் அழியாது. அப்படிப்பட்ட உயிரை பிடிங்க, தைரியத்தோடு வாழ்வீங்க. சாய்பாபா மட்டும்தான் மகான் இல்லை, எல்லா மகான்களும் மகான்கள் தான். மகான்கள்னு ஒருத்தர் வரலன்னு சொன்னால் உலகத்தில் கடவுள்னு மனுஷனால் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா மனுஷனால் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. மகான்களால் மட்டும்தான் கடவுளை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்க உலக வாழ்க்கையை இழந்தாங்க, கடவுள் வாழ்க்கையை அடைஞ்சாங்க. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறோம், கடவுள் வாழ்க்கையை இழக்கிறோம், மனித வாழ்க்கையை எடுக்கிறோம். அதனால் நம்ம மனித வாழ்க்கையை எடுக்கிறதால கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியல. அவங்க மனித வாழ்க்கையை விட்டு கடவுள் வாழ்க்கையை எடுத்ததால் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கினாங்க, கடவுளை பற்றி எழுதி வச்சாங்க. இதில் எந்த மகானும் உயர்ந்தவர் இல்லை.
எந்த மகானும் தாழ்ந்தவர். எல்லா மகான்களும் இறைவனுடைய சக்தி படைச்சவங்க தான். அதில் யாரும் இது மனிதனுடைய ஒரு சமகால சந்திப்பு தான். இப்போ 1904 தான் சாய்பாபா சமாதியானார், கடைசி காலம். அதனால் அவர் மேலே கொஞ்சம் பற்று ஜாஸ்தி. அதுக்கு அடுத்தபடியாக ரமண மகரிஷி அவர். இப்போ இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே விவேகானந்தர் போயிட்டாங்க. இன்றைக்கி உலகமே விவேகானந்தாவை பேசும். இன்றைக்கி விவேகானந்தான்னு ஒரு மகான் இந்த உலகத்தில் வரலன்னு சொன்னால், உலக நாட்டில் இந்தியாவில் இந்த ஒரு சாமியார் கூட வெளியூரில் போய் பொழப்பு நடத்த முடியாது. அத்தனை பேரை வெளிநாட்டில் போய் பொழப்பு நடத்தது காரணம் விவேகானந்தர் போட்ட விதை தான். அவர் தான் இந்த இந்து ஆன்மீகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத உலகத்துக்கு எடுத்து காட்டணும். அப்படிப்பட்ட மகான். அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளலார், எல்லாருமே யாருமே சாதாரணமான ஆளுங்க கிடையாது. யாருமே சாதாரண வாழ்வு வாழ்ந்தவங்களும் கிடையாது. எல்லாம் தெய்வீக வாழ்வு வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்ட வாழ்வை நம்மளால் வாழ முடியலனாலும் அவங்களுடைய பாதையிலையாவது பயணம் பண்ணி பார்ப்போம். இல்லை யாரையும் தாழ்ந்தவராக்காதீங்க, யாரையும் உயர்ந்தவராக்காதீங்க. எல்லோரும் ஒரே மகான் என்ற மனோபாவத்தை வளர்த்துங்க. ஐயா, அப்புறம் இன்னொன்று ஐயா, இப்போ ஐயா சொல்லும்போது இது இல்லை உருவம், உள்ள ஒரு உருவம் இருக்கு, ஒரு உயிர் இருக்குன்னு சொன்னார் இல்லை ஐயா, அது என்ன ஐயா? அது என்ன? அந்த உருவம் எதில் ஒன்றா போய் பொருந்தும். இப்போ நீங்கள் பொண்ணு தானே? எதை வச்சு பொண்ணுன்றீங்க? அந்த உடலை வச்சு தான் பொண்ணுன்றீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எதுவாக இருந்திருப்பீங்க? ஒரு ஆத்மாவாக இருந்திருப்பேன். ஆன்மாவாக இருக்கும். ஆன்மா என்ன சொல்லிடுறாரு? ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை. இறைவனும் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை. யாருக்கு? இறைவனுக்கும் ஆணாவும் இல்லை, பெண்ணாவும் இல்லை, அழியாவும் அவன் இல்லை. அதே மாதிரி இந்த ஆன்மாவும் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை. சரிங்களா? அது அப்படிப்பட்ட ஒரு வடிவம். அந்த வடிவத்துக்கு இப்படி ஒரு உருவம் கிடைக்குது. ஆணாவும் பெண்ணாவும் இந்த உடலில் எவ்வளோ மாற்றங்கள் வருது அப்படின்னா, இது எல்லாத்தையும் காரணம் அவரவர் வினை தேகம். வினை போகமே தேகம் கண்டாய். எப்போ நெல் விதைச்சா தானே வரும். அந்த மாதிரி நீ வினையாக விதைச்சிட்ட, அந்த வினைக்கேற்ற மாதிரி ஒரு உருவத்தை இறைவன் கொடுக்குறான். ஆணாவும் பெண்ணாவும் அதுக்குள்ளே கோடி கோடியான வடிவமாகும். யாரும் மாதிரியும் இல்லை. ஆனால் கோடிக்கணக்கில் இங்கே உயிர் வாழுது. இதுக்கு காரணம் என்னென்னா அந்த வினை. அந்த வினையை எது கொண்டு போகுது அப்படின்னு சொன்னால், 5 பஞ்சபூதம் தான் இந்த உடம்பு உருவாகிறதுக்கான ஒரு காரணம். பஞ்சபூதம் இல்லைன்னு சொன்னால் இந்த உடம்பானது உருவாகாது, அது நிற்காது, அது ஒரு நாள் போகாது. அப்போ அது நின்று நிலச்சி வாழறதுக்கு இந்த பஞ்சபூதம் அடிப்படை. சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னா அது செயல்படுது. என்னென்ன செயல்படுது? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்ன்ற 3 பொருளை வச்சுன்னு மனம் வேலை செய்யுது. சரிங்களா? அப்போது இந்த 3 பேரோட துணை கொண்டு தான் இங்கே செயல் நடக்குது. அப்போ இங்கே செயல் எல்லாம் அங்கே பதிவாகுது. யாரும் நம்மளை பார்க்கல, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பார்க்கல. என்ன இருட்டிலேயே தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஐயா சொல்லுவார், மனசாட்சிக்கு ஐயா மாதிரி ஒரு விளக்கம் இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே கிடையாது. சாமி, மனசாட்சின்னா என்ன சாமி? யார் தான் அவரு? உனக்கு மனசாட்சின்னு மனம் இல்லைடா, உன் ஆன்மா சாட்சியாக இருக்குது. எங்கே போனாலும் அதுதான் உன்னை தூக்கின்னு வரப்போகுது, அதுதான் அனுபவிக்க போகுது. நீ பண்ண பாவம் புண்ணியம் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்க போகிறது ஒரே பொருள், அது ஆன்மா. புரியுதுங்களா? அப்போது இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு உருவம் கொடுக்கறதுக்கு தான் இந்த சித்தம், புத்தி, அகங்காரம். ஏன்னா இங்கே செய்கிற செயலெல்லாம் அதில் பதிவாக போகுது. அதில் பதிவானதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உருவம் அமையுது. அப்போ இந்த உடல்ன்றது அது இல்லை, இது ஒரு வாகனம். இந்த வாகனத்துல ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அவருக்கு பேர் என்னது? ஆன்மா. அதுக்கு பேர் என்னது? இறைவன். இறைவன் அவன் இல்லைன்னா பேரை மாற்றிடுவாங்க அப்படின்னு. இதுதான் விஷயம். அப்போ இந்த உள்ளகிற பொருள் தான் அடையாளம். இது வெறும் வாகனம் தான். ஆணாவும் ஒரு பெண்ணாவும் வாகனம் தான், விதவிதமான வாகனம். இது எதுவும் உண்மை இல்லை, உனக்கு உள்ளே இருக்கிற பொருள் மட்டும்தான் அது. சரிங்களா? அதை நோக்கி தான் ஐயா நம்மளை திருப்புறாரு. உனக்குள்ள உத்தமன் குடி கொண்டு இருக்கிறான். அந்த உத்தமனை நீ எப்போ பார்க்க போற? பார்க்க போகிறதுக்கு வழி சொல்கிறேன். உனக்கு ஆசை இருந்தால் அந்த பயணம் பண்ணு. நான் எதை பார்த்தனோ அதே பாதையை, அதே பயணத்தில் நான் எதை கண்டனோ அதையும் நீ பார்க்க முடியும். ஆசை இருந்தேன்னு கடலை குதிக்காம இது குளிருமோ இது ஆழமா தெரியாம ஏன் இருக்கிற? சாவதானே போற? குதிச்சுட்டு செத்து போயிடு, மரணம் நிச்சயம்.
நீ சும்மா இருந்தாலும் சாவ தான் போகிற, உழைச்சாலும் சாவ தான் போகிற. அதானே சாமி? ஆமா. உழைச்சி சாவு. சாகும்போது உனக்கே ஒரு தைரியம் வரும், அடா நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறடா, வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன்டா அப்படி சொல்லிட்டு சாவு. பயந்து சாவது ஒரு வாழ்க்கையா? அந்த மாதிரி நான் ஒரு பாதை போட்டிருக்கேன், இறைவனை பார்த்து அந்த பாதையில் போய் தான். அதே பாதையை உனக்கும் ஒரு கலை சொல்லி நான் அதை கொடுக்குறேன். ஆசை இருக்கிறவன் அதில் தைரியமாக நில்லுங்க, ஒழுக்கமாக நில்லுங்க, தடுமாறாமல் நில்லுங்க. இதுதான் பாதைன்னா அதை பிடிச்சிங்க. உங்களுக்கு சக்தி இல்லைனாலும் அந்த பாதை உங்களை கொண்டு போய் அங்கே விடும். கண்டிப்பா ஐயா. ஐயா இன்னொன்னு சொல்றேன் ஐயா, நீங்க வந்து பேசும்போது சொல்லுவீங்க, இந்த பாடத்தை ஒழுங்கா பண்ணீங்கன்னா ஐயா அப்படியே கை பிடிச்சி கொண்டாந்து உங்களை விடுவாருன்னு நீங்க சொல்லுவீங்க, அப்பப்போ சொல்வீங்க. அது நான் அப்பெல்லாம் யோசிக்கல ஐயா, எனக்கு நிஜமாலுமே நடந்தது. அது எப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, நான் உட்காந்து யோகம் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோட கையை பிடிச்சி ஐயா கூட்டின்னு வந்து விடுறாரு. அப்போ ஓ இதுதான் ஐயா. அங்கே ஏதோ ஒரு மலை மாதிரி ஏதோ ஒரு அந்த மலையை தாண்டி கையை பிடிச்சி கொண்டு வந்து இப்படி விடுறாரு. அப்போதான் அந்த யோகம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க ஞாபகம் வருது, ஐயா சொன்னாரு கையை பிடிச்சி கூட்டின்னு வந்து விடுறது இதுதானா அப்படின்னு. அதுக்குதான் ஆரம்பத்தில் நம்ம குரங்கு குட்டி மாதிரி இருக்கணும். குரங்கு குட்டி என்ன பண்ணோம், குரங்கு மரத்துக்கு தாவினே இருக்கும். ஆனால் அந்த குட்டி என்ன பண்ணோம், குரங்கு கெட்டியமாக பிடிச்சிக்கணும், அம்மா குரங்க. அந்த மாதிரி ஆரம்ப நாட்களில் நம்ம குருவோட பாதத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதே குரங்கு குட்டி பூனைக்குட்டி ஆகிடும். இப்போ தாய் பிடிச்சிக்கும் அந்த பூனைக்குட்டியை, எங்கே போனாலும் இந்த குட்டியை அது வாயில் கவின்னு அதுக்கு சேதாரம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துரும். ஆரம்பன்றது உங்களோட உழைப்பு இருந்தால் மட்டும்தான் தெய்வமே இறங்கி வரும். சும்மா உட்காந்து கனவு கண்டவனுக்கு கனவு மட்டும்தான் வரும், எந்த இதுவும் சாட்சி வராது. அதனால் உங்கள் உழைப்புக்கு வேணும்னா நீங்கள் குரங்குட்டி மாதிரி பிடிச்சிக்குங்க, அந்த சத்தியம் ஒரு நாள் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? நல்லதுமா. ஆத்மா.